இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8086 மல்டி ப்ராசஸரில் மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னு என்ன தான் பார்க்க போகிறோம். ஸோ கோட் ஃபார் 2 or more processes is in memory at the same time and is executed in a time multiplexed fashion. ஸோ அதாவது ஒரு மெமரியில் 2 or more ப்ராசஸ் ஒரே டைமில் நடக்குது அப்படின்னா அதுதான் மல்டி ப்ரோக்ராமிங். The multi-programmed single CPU system will execute several processes simultaneously. ஸோ ஒரு சிங்கிள் CPU சிஸ்டம் வந்து மல்டிபிள் ப்ராசஸை சைமல்டேனியஸாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் மல்டி ப்ரோக்ராமிங். ஸோ இதோட சிஸ்டம் த்ரோபுட் என்னன்னா performance of the system is often measured by the number of jobs finished in a period of time. ஸோ அதாவது certain period of timeல அது வந்து எவ்வளோ ஜாப்ஸை ஃபினிஷ் பண்ணுது. ஸோ இதை தான் நம்ம சிஸ்டம் த்ரோபுட்னு சொல்லுவோம். ஸோ இது ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்க்கும் வேரி ஆகும். ஸோ இதுதான் ஒரு டயக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ்லையுமே சிபிஐ வந்து பிஸியாக தான் இருக்குது. ஸோ ஒரே டைமில் 2 or more ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏபிசிடி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராசஸ். ஸோ சைமல்டேனியஸாக மல்டிபிள் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மல்டி ப்ரோக்ராமிங் ஆக்டிவிட்டி ஒரு எக்ஸாம்பிள். Instead of CPU being idle while it is waiting for process 1 IO, here process 2 can begin and can utilize the CPU until it needs to wait for IO. சப்போஸ் வந்து இப்போ சிபியூ வந்து ப்ராசஸ் ஒன்னோட இன்புட் அவுட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது வெயிட் பண்ணுற டைமில் அந்த சிபியூ என்ன பண்ணணும்னா ப்ராசஸ் 2ஓட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஐடியல் டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறக்காண்டி ப்ராசஸ் 2 வந்து ரன் ஆகும். ஸோ அதே நேரத்தில் ப்ராசஸ் ஒன்னோட வேலையும் முடிஞ்சு அப்படின்னா அந்த ரெண்டு ப்ராசஸையுமே சிபியூ வந்து ரெஸ்யூம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ தஸ் த ஓவரால் ப்ராசஸிங் டைம் ஆஃப் த சிபியூ கேன் பி சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ். ஸோ இந்த ப்ராசஸ் மூலயமா நம்ம சிபியூட டைமை சிக்னிஃபிகன்ட்டாக ரெடியூஸ் பண்ண முடியும்.